1,80,00,000 மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்ட புதிய அரசு பொது மருத்துவமனையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாநகராட்சி மண்டலம் 3க்குட்பட்ட வார்டு 37, 38, 39, 42, 43 ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய 80,000க்கும் மேற்பட்ட காட்டூர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தரம் உயர்த்தப்பட்ட அரசு பொது சுகாதார மருத்துவமனை வேண்டுமென தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். மேலும் இதனையடுத்து தேசிய நகர்ப்புற சுகாதார திட்டம் 2023 முதல் 24ஆம் ஆண்டு நிதியாண்டின் கீழ் ரூபாய் 1,80,00,000 மதிப்பீட்டில் அதிநவீன பொது மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். மேலும் இதேபோல் அரியமங்கலம் மாநகராட்சிக்குட்பட்ட உள் அரியமங்கலத்தில் 30 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம் மற்றும் திருவெறும்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட வ.உ.சி. நகர் பகுதியில் 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிய துணை சுகாதார நிலையம் மற்றும் இதேபோல் பொன்மலைப்பட்டி மாநகராட்சிக்குட்பட்ட ஜே.ஜே. நகரில் 30 லட்சம் மதிப்பீட்டில் புதிய துணை சுகாதார நிலையம் என 2,80,00,000 மதிப்பீட்டில் முடிவுற்ற அரசு மருத்துவமனை மற்றும் துணை சுகாதார நிலையங்களை திறந்து வைத்து சிகிச்சைக்காக வந்த மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டதுடன் மருத்துவமனையில் பராமரிப்பு பணிகளையும் பற்றியும் கேட்டறிந்தார். மேலும் இந்நிகழ்வில் மண்டலம் 3 தலைவர் மதிவாணன், மண்டலம் 3 துணை ஆணையர் சரவணன், உதவி செயற்பொறியாளர் ஜெகஜீவன் ராம், மாவட்ட நல அலுவலர் ஹேம்சந்த் காந்தி, மாநகர நல மருத்துவ அலுவலர் சுபாஷ் காந்தி, காட்டூர் மருத்துவ அலுவலர் கார்த்திகேயன், திருச்சி மாநகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கவுன்சிலர் எல். ரெக்ஸ் மற்றும் காட்டூர் பகுதி செயலாளர்கள் நீலமேகம், கவுன்சிலர்கள் தாஜுதீன், செந்தில், கே. கார்த்திக் உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்.